வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜோட கடைக்கு போய் ஏசியை வாங்கிக்கிட்டு மீனாவும் முத்துவும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அம்மா அம்மா அப்படின்னு மீனா கூப்பிட கிச்சனில் இருந்த அவங்க அம்மா வா மீனா அப்படின்னு வெளியே வர்றாங்க. பின்னாடி என் முத்துவும் வர வாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் வர்றாரு. அப்படின்னு முத்து லைட்டாக சிரிக்கிற அவர் ஏசியோட பாக்ஸை உள்ளர கொண்டு வர்றாரு. என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு சந்திரா கேட்க சொல்கிறத இருங்க பார்த்து பத்திரமா வைப்பா, அந்த ரூம் தான், எங்கே மாட்டுறது என்னன்னு பார்த்துக்க அப்படின்னு முத்து சொல்ல சரிங்க சார்னு அந்த பையன் போகிறாரு. அப்போது ரேகாவும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போது சத்யாவும் ரூம்ல இருந்து வெளியே வர்றவர் வாங்க மாமா அப்படிங்கிறவர் கீழே பார்த்துட்டு என்ன மாமா ஏசி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஆமாண்டா, நம்ம வீட்டுக்கு ஏசி மாட்ட போகிறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளர ரூமை போய் பார்த்துட்டு வந்த அந்த பையன் சார் விண்டோவுக்கு மேலே இன்டோர் மாட்டிடலாங்க சார், ஆனால் அவுட்டோருக்கு வெளியே அப்படின்னு அவர் கேட்க இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா படிக்கட்டு இருக்கும், அங்கே கேட்டு தாண்டி வெளியே போனீங்கன்னா மொட்டை மாடி இருக்கும், அங்கே பார்த்துக்கங்க அப்படின்னு சத்யா சொல்ல ஓகேங்க சார்ங்கிறாரு அந்த பையன். நான் பார்த்துட்டு வரேங்க சார், கூட வான்னு இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு. என்ன மாப்பிள்ள திடீர்னு அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. இல்லைம்மா, ரேகா வசதியான வீட்டில் வாழ்ந்த பொண்ணு, நம்ம வீட்டில் ரூம் சின்னதாக இருக்குன்றாங்க மீனா. அக்கா அப்படின்னு சத்யா கூப்பிட்டுட்டு இருக்க வெயில் நேரத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், தூங்க முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு ரேகா சொல்ல அப்படிங்கிறாரு சத்யா. எங்களுக்கு இது பழகிடுச்சு ரேகா, ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஏதோ எங்களால முடிஞ்சதுன்னு சிரிப்போட சொல்றாங்க மீனா. நல்ல பிராண்டு தான், நல்லா விசாரிச்சு தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு முத்துவும் சந்தோஷமா சொல்ல அண்ணே எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு செலவு, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்னை உங்கள் அப்பா அம்மா எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்த்துருப்பாங்கல்ல, நீ சத்யாவை நம்பி வந்திருக்கிற, இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு நீ, உன்னை இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா பார்த்துக்கணுமில்ல அப்படின்னு முத்து சொல்ல சந்திரா நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சத்யா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரேகா பார்க்க மாமா இதெல்லாம் வாங்க உங்களுக்கு ரொம்ப செலவாகி இருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கடன் இருக்குங்கிறாரு சத்யா. டேய் கடன் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும்டா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு முத்து சொல்ல சத்யா என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுக்கிறாரு. மாப்பிள்ள சத்யாவும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இதெல்லாம் செய்ய தான் போறான், உங்களுக்கு எதுக்கு சிரமங்கிறாங்க சந்திரா. அண்ணே நான் ஆடம்பரமா வாழணும்னு என்னைக்குமே நினைக்கல, சத்யா கூட என் வாழ்க்கைய வாழணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த வசதி எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரேகா. இப்படி சொல்றதுக்கே ஒரு மனசு வேணுமா, உனக்காக பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற முத்து. டேய் சத்யா ரேகாவை நல்லா பாத்துக்க, அடிக்கடி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு முத்து மிரட்டலா சொல்ல சத்யா ரேகாவை ரொமான்டிக்கா ஒரு பார்வை பார்த்துட்டு கொடுக்குறேன் மாமா அப்படின்னு ஒரு வழியிறாரு. ரேகாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு என்னன்னு நான் ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி என்னை எல்லாரும் ட்ரீட் பண்றீங்க, ஆன்ட்டியும் என்னைய ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சினுங்கிறாங்க ரேகா. ரேகா நீ நினைச்சிருந்தா பெரிய வசதியான வாழ்க்கைய வாழ முடியும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சத்யா தான் வேணும்னு வந்திருக்கல்ல, நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தாங்கிறாங்க மீனா. ரேகா பெருமையும் சந்தோஷமா சத்யாவை பார்க்க சத்யா புது மாப்பிள்ளை பொலிவோட அக்காவை பார்க்கறாரு. ரேகா உனக்கு இந்த வீட்டுல என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம், உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணுமா அது போதும் எங்களுக்குங்கிறாரு முத்து. சத்யாவும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷம் சிரிப்போட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரேகா உனக்கு இங்க எந்த மன கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க மீனா. என்ன ஒண்ணு இப்போதைக்கு அப்பா அம்மா பேசலங்கிற கஷ்டம் மட்டும்தான் இருக்கும், அதையும் போக போக சரி பண்ணிடலாம், மற்றபடி நீயும் சத்யாவும் உங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற முத்து. டேய் சத்யா நீ ரேகாவை பாத்துக்கிறதுல தான் அவ அம்மா அப்பா உங்களை ஏத்துக்குவாங்க அப்படின்னு முத்து சொல்ல புரியுது மாமாங்கிறாரு சத்யா. மாப்பிள்ள இருந்தாலும் நீங்க எங்க வீட்டுக்கு இவ்வளவு செலவெல்லாம் அப்படின்னு சந்திரா கொஞ்சம் இக்கு வைக்கிறாங்க. என்னத்த எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க சந்திரா.
எங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லத்த. எங்களுக்கு வீடுன்னு ஒன்று இருந்தாலும் எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ரூம் கூட கிடையாது அப்படின்னு முத்து கொஞ்சம் ஃபீலிங்கோட சொல்ல, அதை விட ஃபீலிங்கோட பாக்குறாங்க சந்திரா. மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, இப்ப இருக்கிற ரூமும் எப்போ போகும்னு தெரியலத்த. மேல ரூம் கட்டுறதுக்கு நாங்களும் பல நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது நடந்த பாடில்ல. சாதாரண வீட்டுல வாழ்ற எங்களுக்கே ரூம் இல்லாம அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரேகா பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவ, வெளிநாட்டுல எல்லாம் படிச்சு வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது இல்லத்த அப்படின்னு முத்து சொல்ல, சந்திரா தயக்கமா ரேகாவை பாக்குறாங்க. அதெல்லாம் வராதுன்னு. சத்யா எனக்கு லைஃப்ல கிடைச்சதே பெரிய சந்தோஷம்தான். அதுலயும் உங்களை மாதிரி ரொம்பவே கேர் பண்ற ஃபேமிலி கிடைச்சிருக்கு. இதுவே எனக்கு போதுன்றாங்க ரேகா. நான் இந்த வீட்லயே ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு ரேகா சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சத்யா, நான் கேட்க மறந்துட்டேன். இந்த ஃபைனான்சியரை போய் பாத்தியா? வேலைக்கு என்னாச்சுன்னு முத்து கேக்குறாரு. பேசுனேன் மாமா, அவர் ஏதோ வெளியூர் போறாரா, அடுத்த வாரம் வந்து பார்க்க சொல்லி இருக்காரு அப்படின்னு சத்யா சொல்ல, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும்டா. அப்படி இல்லைன்னாலும் இன்னொரு இடம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ரொம்ப யோசிக்காதன்றாரு முத்து. ரேகா, இப்ப சத்யாவுக்கு வேலை இல்லைன்னு நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிலாம் நான் எதுவும் நினைச்சுக்கலங்க. சத்யா கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, அவனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ன்றாங்க ரேகா. அப்படியே இல்லைன்னாலும் சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடலாம். நீங்க 2 பேரும் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, சரியா அப்படின்னு முத்து கேட்க, ரேகா சந்தோஷமா தலையாட்ட, மாமாவா ஆன்னு அப்படியே பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காரு சத்யா. மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா கூப்பிட அந்த பக்கம் திரும்புறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. பொண்டாட்டி குடும்பத்தை தான் குடும்பமா எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செய்றீங்க, உங்க மனசு யாருக்குமே வராது மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல, அட என்னத்த நீங்க வேற. மீனா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நானே ஒரு மனுஷனா மாறி இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு அவரோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறவரு. இந்த கெட்டப் எல்லாம் இவளாலதான், இதுவும் என் குடும்பம் தானேத்த அப்படின்னு முத்து சொல்ல, சந்திரா பூரி போட நிக்கிறாங்க. நீங்கெல்லாம் எனக்காக எவ்வளவு யோசிக்கிறீங்க. சத்யா எனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி அவன் மேல எனக்கு வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அவன் ஃபியூச்சர்ல நல்ல பொசிஷன்ல இருப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க ரேகா. சத்யா, கேட்டியாடா? ஒரு ஆம்பளைக்கு தன்னை முழுசா நம்புற பொண்டாட்டி கிடைச்சிட்டா மட்டும் போதுண்டா, பேரு புகழ் வசதி எல்லாம் தானா தேடி வரும் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யாவும் ரேகாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன், நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சந்திரா கிச்சன் பக்கம் திரும்ப, அத்தை இருங்க. எதுக்கு அப்படிங்கிறவரு, ஏண்டா 2 பேர் அவுட்டோர் யூனிட் பார்க்கணும்னு போனாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, வா போய் பார்க்கலான்னு முத்து நடக்க சத்யாவும் கூட போறாரு. ரொம்ப தேங்க்ஸ்னு வந்து ரேகா மீனாவோட கையை பிடிக்க, இருக்கட்டும்ன்றாங்க மீனா. மனோஜ் ரோஹிணியோட வீட்டுக்கு வர அங்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க அவங்க அம்மா கேட் திறக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க மனோஜ் நிக்க, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு ரொம்ப பரபரப்பா ரிசீவ் பண்றாங்க. ரோஹிணி இல்லையான்னு மனோஜ் கேக்குறாரு. இருக்கா அப்படிங்கிற அவங்க அம்மா, கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டுட்டு மனோஜ் பக்கம் திரும்புறாங்க. மாப்பிள்ள, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு பண்ணினது தப்பு தான், அவளை நீங்க மன்னிக்கணும். அவ இப்ப கர்ப்பமா வேற இருக்கா, அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே கல்யாணி அங்க பச்சை கலர் சுடியில அழகா வந்து நிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க அம்மா திரும்பி பொண்ணு நிக்கிறத பாக்குறாங்க. அமைதியாயிட, என்ன மனோஜ் திடீர்னு நீங்க வந்திருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, உங்ககிட்ட நான் தனியா பேசணுங்கிறாரு மனோஜ். ஆமா, நீங்க உள்ளர போய் பேசுங்க, நான் செடிக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மனோஜ் உள்ளர போன ரோஹிணிய ஃபாலோ பண்ண போறாரு. அவரு செருப்பு கழட்டிட்டு திரும்ப மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. அவங்கள பாக்குறாரு. தயவு செஞ்சு என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ள, அவ உங்களை நம்பிதான் இருக்கா அப்படின்னு அவங்க கண்ணீரோட கையெடுத்து கும்பிட மனோஜ் எதுவும் சொல்லாம திரும்பி வீட்டுக்குள்ள போறாரு. ரோஹிணி ஹால்ல வந்து நிக்க மனோஜ் உள்ளர வர்றாரு. என்ன மனோஜ் சொல்லு, என்ன விஷயம்? குழந்தைய பத்தி கேட்கலான்னு வந்தியா? இந்த வீக்ல தான் செக்கப் போறேன், நீயும் வர்றியா அப்படின்னு ரோஹிணி வெடுக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்தா அப்படின்னு அந்த பண பையன் நீட்டுறாரு மனோஜ். என்ன இதுன்னு ரோஹிணி கேட்க, நீ கேட்ட 5 லட்சம் இதுல இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கு வேண்டான்னு வெடுக்குன்னு திரும்பிக்கிறாங்க ரோஹிணி. ஏன், நீ தானே கேட்ட,
அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இது எனக்கு தேவைப்படல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இது நீ எனக்காக கொடுத்த பணம் தானே அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. கரெக்டு தான், ஆனா பணத்தை கொடுத்தா நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லி இருக்கேன். இப்போ நான் டிவோர்ஸ் கொடுக்குற ஐடியாவில் இல்லை மனோஜ், அதனால என்னால இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. மனோஜ், பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே நான் மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீயும் மறந்துரு. இப்போ நம்ம குழந்தை என் வயிற்றுல வளருது, இதுக்கப்புறம் என்னால உன்னை பிரியெல்லாம் முடியாது அப்படின்னு ரோஹிணி ஸ்ட்ராங்கா சொல்ல, மனோஜ் அப்படியே மொழி பிதுங்கி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு 2-3 மாசம் போனா நான் கன்சீவா இருக்கேன்னு பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்க. நான் உன்னை பிரிஞ்சிட்டா மற்றவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குழந்தையோட அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரோஹிணி கேட்க, சாரி ரோஹிணி, தெரியாம தப்பு நடந்துருச்சு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி அப்படியே எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. நடந்ததெல்லாம் மறந்துடு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி பயங்கர வெறுப்போட பாக்குறாங்க. மறக்கணுமா? சரி மறந்துடுறேன், ஆனா இத மறைக்க முடியாதே அப்படின்னு ரோஹிணி அவங்க வயிற்று மேல கைய வைக்க, மனோஜும் பயத்தோட அவங்க வயிற்ற பாக்குறாரு. மனோஜுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் நிக்க, குழந்தைக்காகவாவது நாம சேர்ந்துதான் இருக்கணும் மனோஜுங்கிறாங்க ரோஹிணி. இதுக்கு மேல நாம சேர முடியுமான்னு எனக்கு தெரியல ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, முடியும் மனோஜ், நம்ம காதலுக்கான சாட்சி தான் இந்த குழந்தை, நம்ம குழந்தை நம்மளை சேர்த்து வைக்கும்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க ரோஹிணி. ரோஹிணி, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறாரு மனோஜ். நீ உண்மையை சொல்லி இருக்கணும் மனோஜ், அன்னைக்கு உங்க வீட்டுல அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் கன்சீவ் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ தான் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லாம வாயை மூடிக்கிட்டு நின்னுட்டல்ல அப்படின்னு ரோஹிணி கோவமா கேட்க, மனோஜ் எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன் மனசாட்சிக்கு தெரியும்ல இந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு அப்படின்னு ரோஹிணி கேட்க, வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு அவரு. நான் மற்ற விஷயத்துல போய் சொல்லி இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு உண்மையா தான் இருக்கேன், உன் மேல எனக்கு இருக்கிற லவ் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கா இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குற மனோஜ், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா என்னால இந்த குழந்தை என்னோடையதுன்னு வீட்டுல சொல்ல முடியாதுங்கிறாரு மனோஜ். அவ்வளவுதான், ரோஹிணி செம்மகாண்டாயிடுறாங்க. ஏன் முடியாது? இது உன் குழந்தைன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு ரோஹிணி கத்த, தெரியும் ஆனா அப்படிங்கிறாரு மனோஜ். ரோஹிணிக்கு இப்ப கோவத்தோட அழுகையும் வந்துடுது. என்ன ஆனா அப்படின்னு ரோஹிணி கத்த, எனக்காக நீ கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறாரு மனோஜ். நான் பொறுமையா இருக்கலாம், ஆனா இந்த குழந்தை 9 மாசத்துல இந்த உலகத்துக்கு வந்துடும், அதுக்கு அப்பாவா நீ கூட இருந்துதான் ஆகணும். என் இன்னொரு குழந்தையும் அப்ப இல்லாம என்னால வளர்க்க முடியாது மனோஜ். அப்பா யாருன்னு சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு நான் தப்பான அம்மாவா தான் இருப்பேன், தப்பானவளா தெரியுவேன். அதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இப்போதைக்கு தெரிய வேணாம், என் வீட்டில் கேட்குறாங்கன்னு நீ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரெக்வஸ்டா கேட்குறியா இல்லை கண்டிஷனாக சொல்றியா அப்படின்றாங்க ரோஹிணி. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் எனக்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ப்ளீஸுங்கிறாரு மனோஜ். எது வரைக்கும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படிங்கிற மனோஜ் எப்படியாவது தட்டி கழிச்சு தப்பிச்சிடணும்னு திருன்னு பாக்குறாரு. மனோஜ் குறுகுறுன்னு ரோஹிணியை பார்க்கறதும் பார்வையை மாத்துறதுமா நின்றுட்டு இருக்க. ரோஹிணியை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி மனோஜ், நான் உனக்காக பொறுமையா இருக்கேன், ஆனா இந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு அப்பாவா முதல்ல நீ தான் கையில வாங்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பேய பாக்குற மாதிரி திகிலோட பாக்குறாரு மனோஜ். நீ தான் அப்பான்னு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, திருன்னு முழிக்கிற மனோஜ், அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல பார்க்கலாங்கிறாரு. தேங்க்ஸுங்கிறவரு, இப்போதைக்கு இந்த பணம் உங்ககிட்ட இருக்கட்டும், உனக்கு தேவைப்படும்னு அந்த பேக்கை நீட்டுறாரு மனோஜ். பணத்தை கொடுத்துட்டா நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு உனக்கு ஏதாச்சும் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இது உனக்கு சேர வேண்டிய பணம் தானே அப்படிங்கிறாரு மனோஜ். அடே சாமி, எப்ப இருந்துப்பா இவ்வளோ நியாயஸ்தனா மாறுன நீ? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்குற நீ, ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய மனோஜ் எப்போ வருவாரு அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் எதுவும் சொல்ல முடியாம நிக்கிறாரு. ரோஹிணி கொஞ்ச நேரம் மனோஜைய பார்த்துட்டு இருக்கவங்க, நீ வருவ மனோஜ், உன் மேல எனக்கு இருக்கிற லவ் உண்மைன்னா அதுவே எங்கிட்ட உன்னை கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் எந்த பதிலும் சொல்லாம
பணத்தை அங்க இருக்க சோஃபா மேல வைக்கிறாரு. மெடிக்கல் செலவுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி மனோஜுங்கிறாங்க ரோஹிணி. உன் குழந்தைய பத்திரமா உன் கையில சேர்ப்பேன், நீ வருவேன்னு நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் வர்றேன்னு அவர் கிளம்புறாரு. இப்போல்லாம் முத்து 24x7 ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் இருக்காரு போல இருக்கு. நைட் ஆகுது. அவரு இந்த பக்கம் ஹாலில் நடந்துட்டு இருக்க மீனா ரோட்ல வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வர்றாங்க. போன் எடுக்கிறவரு, ஆஹா மீனா சேஃபா வண்டியை ஓட்டிக்கிட்டு வரட்டும், இப்ப கால் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு போனு. ஏதோ மிட் நைட் மாதிரியான இருட்டுல மீனா பயந்து வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வண்டியை 4-5 தடவை காட்டும் போதே நினைச்சோம் வண்டிக்கான விளம்பரமா தான் இருக்கும்னு. அது கரெக்டா இருக்கு. மீனா டிஸ்பிளே அமுத்த அந்த டிஸ்பிளேல அவங்க போற ஸ்பீடு, அப்புறம் இருப்பிடம் முத்துவுடன் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் எல்லாம் தெரியுது. முத்துவோட மொபைல்ல டிடிங்னு சவுண்ட் வர எடுத்து பாக்குறாரு. அந்த நோட்டிபிகேஷன் அவர் ஆன் பண்ணி பார்க்க அதுல வண்டியோட பிக்கு வருது. அப்புறம் லைவ் லொகேஷனை காட்டிட்டு இருக்கு. அப்பாடா, மீனா இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு அப்படிங்கிற முத்து அவங்களோட வண்டியோட மூமெண்ட்டை மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு கேட்டை யாரோ அவங்களுக்காக ரெடியா திறந்து வச்சிருக்க மீனாவோட வண்டி சல்லுன்னு உள்ளர வருது. முத்து படியிலேருந்து இறங்கி வேகமா ஓடி வர்றவரு, வா மீனா கொடு, நான் இறக்கி வைக்கிறேன், வண்டியை கொடு நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாரு. மீனாவும் வண்டியை கொடுத்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு, ஏங்க என்னோட லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்க அவர் ஆமான்னு தலையாட்டுறாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஏத்தர்ல இருந்து டைரக்டா ஷேர் பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்ல, செம்ம ஃபீச்சரா இருக்கே மீனா இது. நீ லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு மீனா. சேஃபா நீ வீட்டுக்கு வந்துருவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் டென்ஷன் எல்லாம் போச்சு அப்படின்னு நிம்மதியா சிரிக்கிறாரு முத்து. இருட்டா இருக்கிற ரோட்ல ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு ஃபோன் எடுக்கிறதெல்லாம் சேஃப் இல்லைல்ல. ஸ்கூட்டர்ல இருந்தே லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிட்டேன், வெறும் 3 டேப் தான் அப்படின்றாங்க மீனா. இது ரொம்ப நல்ல ஃபீச்சரா இருக்கு மீனா, இனிமே நான் உன் சேஃப்டியை பத்தி எதுவுமே கவலைப்படவே தேவையில்லை, வா போலாங்கிற முத்து மீனாவோட வண்டியில இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு நடக்க, அப்படின்னு மீனாவும் கூடவே நடக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் வண்டியை ஒரு தடவை க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல முத்து, முருகன் அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல சேர்ல ஸ்ருதியும் ரவியும் உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒரு சேர்ல மிஸ்டர் மிஸ்ரா உட்கார்ந்துருக்க ஸ்வேதா உள்ளர வர்றாங்க. எல்லாரும் கிளாப் பண்ண, போதும் எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே மிஸ்ரா பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்றாங்க ஸ்வேதா. அதெல்லாம் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நல்ல விஷயத்த பாராட்டுறப்போ அதை எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லம்மா, இந்த ஹோட்டல் நம்ம பலகுரலோட இது, அவங்கள மீறி நம்மளை யாராவது கேட்டுடுவாங்களா என்ன ரவி அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடாங்கிறாரு ரவி. ஸ்வேதாவுக்காக ட்ரீட் கொடுக்குறீங்க, அது நல்ல விஷயம் தானே அப்படின்றாரு ரவி. ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியலன்றாங்க ஸ்வேதா. என்னம்மா நீ இப்படி சொல்ற, உன்னால எங்க வாழ்க்கையே மாறி இருக்குமா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா பாக்குறாங்க. ஆமா ஸ்வேதா, உங்களாலதான் முத்து மீனா லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்கள பார்த்து மைல்டா சிரிக்கிறாங்க ஸ்வேதா. அறியாத மக்கள், புரியாத மொழி, அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி மிஸ்ரா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம்மா, டீச்சரா நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. உங்ககிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனால தான் நாங்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்குறோம் அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஸ்வேதா. மீனா சின்ன கான்ட்ராக்டா தான் எடுத்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கே ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில ஆர்டர் எடுத்திருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல, அது மீனாவோட டேலண்ட் அண்ணா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அந்த டேலண்ட்டுக்கு அடித்தளம் போட்டதே நீ தானேங்கிறாரு முத்து. அண்ணே சிஸ்டர் எங்கன்னே காணோன்னு முருகன் கேட்குறாரு. அது ஸ்வேதாவுக்காக வேண்டி ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருக்கா, வந்துருவாங்கிறாரு முத்து. அண்ணே எதுக்குன்னு அதெல்லாம் அப்படின்னு ஸ்வேதா கேட்க, மா அதெல்லாம் அப்படிதாம்மா, அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட மேனேஜர் இருக்காருல்ல, அவருக்கு தமிழே தெரியாதாம்மா, அவர்கிட்ட இவ இங்கிலீஷ்லயே பேசி ஆர்டரை வாங்கியிருக்கான்னா பாரேன், அப்ப கத்து கொடுத்த குருவுக்கு தானே அந்த பெருமை சேரும் அப்படின்னு முத்து சொல்ல, எந்த ரியாக்ஷனும் இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. மீனா ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும்.
ஆனா இப்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்படின்னு தலையை ஆட்டுறாரு முத்து. அவங்க இங்கிலீஷ்லயே பேசி கம்பெனி ஆர்டரை வாங்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கல்ல அப்படின்னு ரவியும் சொல்ல சின்ன சிரிப்போட ஸ்வேதா பாக்குறாங்க. தங்கச்சி, எனக்கு படிப்போட அருமை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் உங்க கிளாஸ்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் நான் ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்ற மாதிரி செல்ல கோவத்தோட பாக்குறாங்க ஸ்வேதா. இந்த காலத்துல தொழில முன்னேறணும்னா நம்ம மொழியோட சேர்த்து இங்கிலீஷையும் கத்துக்கணும். அந்த ஒன்ன கத்துக்கிட்டாலே போதும், எங்க போனாலும் சமாளிச்சுக்கலாங்கிறாரு முத்து. இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்த இங்கிலீஷால தான் மீனாவுக்கு தொழில பெரிய உதவியா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல சின்ன சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. அண்ணி மட்டும் இல்ல, இப்ப நீயும் நல்லா தான் பேச கத்துக்கிட்ட அப்படின்னு ரவி சொல்ல, அண்ணன் ஏற்கனவே நல்லா தானே பேசுவாரு அப்படின்னு பொசுக்குன்னு முட்டு கொடுக்கறாரு முருகன். இங்கிலீஷ்ல பேசுறத பத்தி சொன்னேன் அப்படின்னு ரவி சொல்ல, ஓ அப்படின்னு முருகன் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு முருகனை மிரட்டிட்டு, தங்கச்சி, முன்னாடி எல்லாம் வெளியூர் சவாரி வந்தா அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, அதனால நிறைய சவாரியை விட்டுட்டு போயிருக்கேன். ஆனா இப்ப நான் அப்படி கிடையாது. இப்ப டூருக்கு வர்ற பெரிய பெரிய பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அவங்க கிட்ட நான் இங்கிலீஷ்லயே பேசுறேன். ஐ ஹாவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் நவ் அப்படின்னு முத்து சொல்ல, சூப்பர் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் பார்க்க, அப்படியா அப்படின்னு ஸ்வேதா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மிஸ்ரா எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அண்ணே, நானும் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் சரியா பேச வராதுன்னா ஆஃபீஸ் மீட்டிங்னா திக்கி திக்கி தான் பேசுவேன், எல்லாரும் சிரிப்பாங்கன்னு முருகன் ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்க. ஏய், நம்ம ஊர்ல வழக்கமா நடக்கிறது தானேடா அது. ஒரு விஷயம் தெரியலன்னா அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா மீட்டிங் நான் இப்பெல்லாம் ரொம்ப நல்லா பேசுறேன், என் டீம் லீடர்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னு முருகன் சந்தோஷ சிரிப்போட சொல்ல, அவ்வளவுதாங்கிறாரு முத்து. என் லைஃபும் ஸ்வேதாவால தான் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு மிஸ்ரா சொல்ல, டப்புன்னு திரும்பி ஸ்வேதா பார்க்க மற்றவங்க எல்லாரும் இப்போ மிஸ்ராவை தான் பார்க்குறாங்க. எல்லாரும் அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க உடனே சுதாரிச்சுக்கிறவரு, லெட் மீ, என் கரியரில் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு மிஸ்ரா. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே அப்படின்னு ரவி கேட்க, அதானேங்கிற மாதிரி மற்றவங்களும் தலையாட்டுறாங்க. நீங்கள் இங்கே வந்ததே ஆச்சரியம்தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படி இல்லை, ஐ நோ இங்கிலீஷ், ஆனால் நான் என் மதர் டங்கில் தான் ஸ்கூலிங் பண்ணேன். என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேசுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப பேசிக்காக இருக்கும், அதனால தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இப்போ நல்லா கான்ஃபிடென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மிஸ்ரா தேங்க்ஸ் ஸ்வேதாங்கிறாரு. ஸ்வேதா சின்ன சிரிப்போட அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு லேடி, நானும் வேலைக்கு போகணும்னு தான் இங்கிலீஷ் கற்றுக்க வந்தேன், இப்போ நல்லாவே கற்றுக்கிட்டேன், கூடிய சீக்கிரம் வேலைக்கு போயிடுவேன்றாங்க அவங்க. தேங்க்ஸ் மேம் அப்படின்னு அவங்களும் சொல்ல, பாத்தியா ஸ்வேதா, ஒரு மனுஷனுக்கு காசு பணம் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஆனா அவனால முன்னேற முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கறது தான் பெரிய விஷயமா, அதை நீ எங்களுக்கு கொடுத்துருக்கல்ல அப்படிங்கிறாரு முத்து. நீங்க எல்லாருமே இத பெரிய விஷயமா சொல்றீங்க, ஆனா நான் என்னோட வேலையா தான் பாக்குறேன் அப்படின்றாங்க ஸ்வேதா. ஸ்வேதா, இவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானேன்றாங்க ஸ்ருதி. அப்படியா சொல்றீங்கன்னு லைட்டான சிரிப்போட தலையாட்டுறாங்க. ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதை செஞ்சா மட்டும் பத்தாது, கத்து கொடுக்கறவங்களோட டேலண்ட்டும் அதுல இருக்குங்கிறாரு ரவி. கரெக்டடா ரவி அப்படிங்கிற முத்து, தங்கச்சி, நீ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்குற, ஆனா இப்பவும் நான் ரொம்ப ஃப்ளூயண்டான இங்கிலீஷ்லலாம் பேசல, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேங்கிறாரு முத்து. அதானே ஃபர்ஸ்ட் முக்கியம், கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும், நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சா பேச பேச கத்துக்கலான்றாங்க ஸ்வேதா. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க டீச்சர், அதுக்கு தான் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பேசி இங்கே அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாரு முத்து. மற்றவங்க எல்லாம் ஏதோ உட்கார்றதுக்கு ஆள் வேணும்னு கூட்டிட்டு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்க, நீங்க பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு நான் மட்டும் ரீசன் கிடையாது, கத்துக்கணும்னு உங்ககிட்ட இருக்க ஆர்வம் தான் காரணம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஸ்வேதாவையே பிரமிப்பா முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு மிஸ்ரா. எல்லாரும் ஸ்வேதாவையே பார்த்துட்டு இருக்க, அது இல்லைன்னா எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ மீனா வேகமா ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸோட வர, இதோ பிஸ்னஸ் உமன் வந்துட்டாங்களே அப்படின்றாங்க ஸ்ருதி. மீனா வரவும் ஸ்வேதா எழுந்து வழி விடுறாங்க. என்ன மீனா இவ்வளவு லேட்டுன்னு முத்து கேட்க, ஏங்க
நல்ல கிஃப்டா பார்த்து வாங்க வேணாமா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கு. கங்க்ராட்ஸ் மீனா, முத்து அண்ணே சொன்னாரு கார்பரேட்ல பெரிய ஆர்டர் வாங்கியிருக்கீங்களாமே அப்படின்னு ஸ்வேதா சொல்ல மீனா சிரிப்போட பாக்குறாங்க. இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே கங்க்ராட்ஸ்ன்றாங்க, சிலர் சூப்பர் சூப்பர்ன்றாங்க. தேங்க்ஸ் ஸ்வேதா, எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதே உங்களால தான் அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா எல்லாம் உங்க டேலண்டால தான் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இல்ல இல்ல நீங்க சொல்லி கொடுத்ததால தான்றாங்க மீனா. ஐயோ போதும் போதும், இவங்கெல்லாம் ஆல்ரெடி என்னை பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னு ஸ்வேதா கலகலன்னு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன்றாங்க மீனா. எதுக்கு மீனா இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இல்லை இல்லை படிங்க படிங்க அப்படின்னு மீனா கிஃப்டை ஸ்வேதாட்ட கொடுக்க ஸ்வேதா வாங்கிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. தேங்க்யூன்றாங்க ஸ்வேதா. ஸ்வேதா, என் தொழில நான் டெவலப் ஆனதுக்கு காரணம் நீங்க தான், சீக்கிரத்திலேயே ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்றாங்க மீனா. மீனா, ஆக்சுவலா உங்க டெவலப்மெண்ட்டுக்கு பின்னாடி முத்து அண்ணனோட சப்போர்ட் நிறையவே இருக்கு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அதை மறுக்கவே முடியாது ஸ்வேதா, அவர் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு மீனா முத்துவை பாக்குறாங்க. அதெல்லாம் இல்ல தங்கச்சி, மீனா திறமையா தைரியமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவ வெற்றியில நான் சந்தோஷப்படலாம், ஆனா அதுக்கான பேரை நான் எடுத்துக்க கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்வேதா சின்ன சிரிப்போட மீனாவை பாக்குறாங்க. ரவி ரொம்ப பெருமையான சிரிப்போட அண்ணனை பார்த்துட்டு இருக்க, இல்ல முத்து, மீனாவுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க, எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே ரவி என்ன இப்படி சொல்லிட்ட, உன் கூடவே ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரவி கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு. உன்னை சொல்லலடா, நீ குட் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு எல்கேஜி டீச்சர் கிட்ட பாராட்டு வாங்கின மாதிரி அப்படின்னு சந்தோஷமா திரும்புறாரு ரவி. ஆனா மற்றவங்கள தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு ரவி தலையாட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க. அண்ணே ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறாரு, சிஸ்டருக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு, ஒய்ஃபுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு அண்ணனை பார்த்து தான் நானே கத்துக்கிட்டேன் அப்படின்னு முத்துவுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்காரு முருகன். டேய் ஏண்டா அப்படின்னு முத்து கையை விரிச்சு கேட்டுட்டு இருக்காரு. மிஸ்ரா, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்வேதா படக்குன்னு அவர்கிட்ட கேட்டுட. அவரே பாவம் வேற உலகத்துல இருந்தவரு திருன்னு முழிக்கிறாரு. ஸ்வேதா அவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு மீனா சொல்றாங்க. அடேங்கப்பா, மீனாவுக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்துல இல்ல போல இருக்கே. முத்து, நம்ம ஊர்ல ஒரு மேரேஜ் ஆன பொண்ணை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எல்லா பொண்ணுங்களுக்கும் லைஃப்ல இண்டிவிஜுவலா சாதிக்கிற ஒரு ஆசை இருக்கும்ல அப்படின்னு மிஸ்ரா சொல்லிட்டு இருக்க, ஸ்வேதா அப்படியே அவரு ஒரு யோசனையான பார்வையோட நிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா அதை அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு மிஸ்ரா சொல்லிட்டு இருக்க, ஸ்வேதா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க, சோ உங்களுக்கும் இதுல கிரெடிட் இருக்கு. ஆமை கரெக்ட் டீச்சர் அப்படின்னு மிஸ்ரா கேட்க, வெரி கரெக்ட், அப்ப நீங்களும் உங்களுக்கு வரப்போற ஒய்ஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க, எஸ் எஸ் நான் உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு ஆரம்பிக்கிற மிஸ்ரா படக்குன்னு நாக்க கடிச்சுக்கிறாரு. அப்படின்னு திகைச்சு போய் பாக்குறாங்க ஸ்வேதா. எல்லாருமே அப்படியே திகைப்போட பாத்துக்கிட்டு இருக்க, ஓகே ஓகேன்னு முத்து பாத்துட்டு இருக்காரு. ஸ்வேதா யோசனையும் குழப்பமுமா மிஸ்ராவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.